ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 3/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணிக்கு. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் ஏகாதசி திதி சேர்ந்து வருகின்றது. மகாலட்சுமியையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபட வேண்டிய நாள். லக்ஷ்மி இருக்கின்ற இடத்திலே பெருமாள் வாசம் செய்வார். பெருமாள் வாசம் செய்கின்ற இடத்திலே சிவன் வந்து விடுவார். சிவன் வருகின்ற இடத்திலே அம்பாள் வந்து விடுவார். அம்பாள் வருகின்ற இடத்திலே கலைவாணி பிரம்மன் எல்லோரும் வந்து விடுவார்கள். ஆக மகாலட்சுமி தாயாரை இன்றைய நாளிலே நாம் வழிபட எல்லா தெய்வங்களுடைய கருணையும் நமக்கு கிடைத்துவிடும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கான ஆரம்பத்தை செய்யலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணிந்து மகிழலாம். ஆக நல்ல விஷயங்களை தொடங்கலாம். சுபகாரியங்கள் எல்லாவற்றையும் தொடங்குவதற்கு சிறப்பான நேரம் இந்த நேரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காத்து விடுங்கள். எந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு எடுக்காதீர்கள். பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்காதீர்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:22 வரை திருவோணம், அதன் பிறகு அவிட்டம். இன்றைய திதி இன்று மதியம் 3:26 வரை வளர்பிறை ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி. இன்றைய சந்திராட்டமும் மிதுன ராசிக்கு சந்திராட்டமும் தொடங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே அரக்கு நிற ஆடைகளை, அதாவது பிரவுன் நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. நாளை சனி மகா பிரதோஷம். பிரதோஷங்களிலே மிக முக்கியமான பிரதோஷம் சனி பிரதோஷம். சனிக்கிழமைகளிலே வருகின்ற பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. சோமவார பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. நாளைய தினம் சனி பிரதோஷம். சிவன் கோவிலுக்கு சென்று அவசியம் சிவ தரிசனம் செய்ய வேண்டும். நாளைய தினம் மறக்காதீர்கள். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பதாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு பிறக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழியிலே நல்லதொரு ஆதாயங்கள் உண்டாகும். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக செல்போன் வாங்குவீர்கள். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள்
சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசிதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மன அமைதிக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மனக்குழவும் பதட்டம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும், சுபமாக முடியும். இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் சுபமாக முடியும். முகூர்த்தத்துக்கு நாள் கொடுத்து விடுவார்கள். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே எல்லா வகையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் லாபங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறும்.
உடல் ஆரோக்கியத்திலே நல்லது முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்லதொரு அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றது. வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வேலையிலோ அல்லது குடும்பத்திலோ வேறு வீடு போக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கான காலம் கனிந்து வரும். அதேபோல் வேலையிலே இடமாற்றம் வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கான காலம் கனிந்து வருகின்றது. மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான நிலை இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உங்களுடைய வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கின்ற மாற்றங்களை கொடுக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கும். தெளிவாக இருக்கும். எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து அலுவலகத்திலும் வீட்டிலேயும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். அருமையான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகும். ஆகவே கடைக்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாளிலே எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சொந்த தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி, குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நன்றி, வணக்கம். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். திருப்பதி, இந்த ஏழுமலையான் அருள் இருக்க நமக்கு எந்த விதமான குறைகளும் ஏற்படாது. புரட்டாசி மாதத்திலே இருக்கின்றோம். இந்த புரட்டாசி மாதத்திலே நிறைய வேங்கடவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். 30 நாட்களும் வேங்கடவன் வழிபாடு என்பது நம்மை கரை சேர்க்கின்ற அற்புதமான தோணி. வாழ்க்கை என்ற அந்த சாகரத்திலே நம்மை கரை சேர்க்கின்ற ஒரு தோணி
பெருமாள், காக்கும் கடவுளான பெருமாள் கலியுகத்திலே திருப்பதி வெங்கடாஜலபதியாக நமக்கு திருமலையிலே நின்று கொண்டு நம்மை அனுகிரகித்து கொண்டிருக்கின்றார். திருப்பதி என்றாலே அதிலே பலவிதமான விசேஷங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே திருப்பதி உண்டியல் என்பது நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம். பெருமாள் தன்னுடைய திருமணத்துக்காக கடன் வாங்கி கலியுகம் முழுவதும் நின்று கொண்டு பக்தர்களிடம் காணிக்கைகளை பெற்று ஆகாசராஜனிடம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருப்பதி உண்டியலை பற்றி இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். காவாலம் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாண்டமான உண்டியல்கள் திருப்பதியிலே ஆங்காங்கே நாம் பார்க்கலாம். இந்த உண்டியல்கள் அவ்வப்போது நிரம்பியதும் உடனுக்குடன் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். காலியாக இருந்த உண்டியல் ஒரே நாளிலே நிறைந்து உடனடியாக மறுபடியும் வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வு திருமலையிலே சர்வசாதாரணமாக நடைபெறும். ஏழுமலையான் தரிசனத்தை முடித்துவிட்டு உண்டியலிலே காணிக்கை செலுத்துவதற்காக வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக நம்முடைய முறை வரும்போது பணம் செலுத்துவதற்கு காத்திருக்கின்ற நேரத்திலே அந்த உண்டியல் நிரம்பிவிட்டது என்பதை தேவஸ்தான ஊழியர்கள் அறிந்து கொண்டால் அதற்கு மேல் பணம் போட அனுமதிக்க மாட்டார்கள். உண்டியல் உடனடியாக சீல் வைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேலை அந்த உண்டியலுக்கு அருகிலே நிற்கின்ற 2 பக்தர்களை தங்களோடு அழைத்து செல்வார்கள். இந்த உண்டியல் நிரம்பிவிட்டது, இதை கச்சிதமாக சீல் செய்து எடுத்துக்கொண்டு போனார்கள், அப்போது நான் உடன் இருந்தேன் என்று அந்த 2 பக்தர்களும் சாட்சி கையெழுத்து போட வேண்டும். தைரியமாக கையெழுத்து போடலாம். இது சம்பிரதாயத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு. ஆதி காலத்திலே இருந்து பின்பற்றப்படுகின்ற ஒரு நடைமுறை. ஆகவே அதை இன்றைக்கும் விடாமல் கடைபிடித்து வருகின்றது திருப்பதி தேவஸ்தானம். இப்படி சாட்சி கையெழுத்து போட்ட 2 நபர்களுக்கு என்ன வெகுமதி கொடுப்பார்கள் தெரியுமா? மீண்டும் ஒரு முறை ஏழுமலையான் தரிசனத்தை இலவசமாக வெகு அருகிலே அழைத்து சென்று தரிசனம் செய்து வைப்பார்கள். இந்த தரிசனத்தின் போது நம்மை எவரும் அவசரப்படுத்த மாட்டார்கள், ஜரகண்டி என்று சொல்ல மாட்டார்களாம். நின்று நிதானமாக பிரார்த்தனை செய்துவிட்டு வணங்கி விட்டு வரலாமாம். இந்த நடைமுறை இப்போதும் அங்கு இருக்கின்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் இது கேள்விப்பட்ட நடைமுறை. ஆக பெருமாளுடைய அந்த உண்டியலுக்கு அத்துணை மகத்துவங்கள் இருக்கின்றது. நாம் வீட்டிலேயே கூட பெருமாளுடைய பெயரை சொல்லி ஒரு உண்டியலை வைத்து அதில் பெருமாள் காசு என்று சேர்த்து கொண்டு வரலாம். அப்படி நாம் உண்டியலிலே காசு சேர்க்கின்ற அந்த வேளையிலே நம்முடைய வீட்டிலே பொருளாதார பலம் என்பது உயரும், வீடு சுபீட்சமாக இருக்கும். அதேபோல் நாம் ஏதேனும் ஒரு சொந்த தொழில் செய்கின்றோம் என்றால் அந்த தொழிலிலே வேங்கடவனை நம்முடைய பார்ட்னராக சேர்த்து கொள்ள வேண்டும். ஏழுமலை வாசா, உன்னை நான் என்னுடைய தொழில் பார்ட்னராக ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு என்னோடு இருந்து எனக்கு அருள் புரிந்து எனக்கு நல்ல ஆற்றலையும் நல்ல அறிவையும் தந்து இந்த தொழிலிலே நான் சிறந்து விளங்குவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நம்முடைய தொழிலானது பிறர் பிரமிக்கின்ற வகையிலே உயரும், நிறைய லாபங்கள் கிடைக்கும். வேண்டிக் கொண்டது போல் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை நாம் வருடாவரிடம் செய்ய வேண்டும். ஆக திருமலை என்பது நம்முடைய இந்துக்களுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட ஒன்று. பெருமாள் நம்மை எல்லாம் காக்கின்ற அற்புதமான ஒரு தெய்வம். கோவிந்தா என்ற அந்த நாமத்துக்கு பெருமாள் உருகி விடுவார். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வமாம் பெருமாளை இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டுமல்லாமல், புரட்டாசி மாதத்திலே வணங்குவது விசேஷம், புரட்டாசி மாதத்திலே மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலேயும் வணங்கி நல்வாழ்வு பெறுவோம். பெருமாளுடைய நாமம் எல்லாமே தரக்கூடியது.
கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா என ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடினார். அந்த அற்புதமான கீர்த்தனைகளை எல்லாம் நாமும் பாடி 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 அந்த வைகுந்தனை வணங்குவோம். எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.